இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்க, 2 முக்கியமான விஷயம், 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். இது இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, WWE மிகப்பெரிய ஆப்பு வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரெஸ்லர்களுக்கு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க பேக் ஸ்டேஜ்ல, அதாவது மெயின் ரோஸ்டர் பேக் ஸ்டேஜ்ல இனிமேல்ட்டு நீங்க சும்மா இருக்க முடியாது. அப்படி நீங்க சும்மா இருந்தீங்கன்னா உங்களோட சேலரி கம்மியா தான் இருக்கும். உங்களுக்கு கூடுதலாக சேலரி வேணும்னா, அப்போ அதாவது இப்போ வாங்குற சேலரியோட 5 மடங்கு அதிகமா வேணும்னா நீங்க திரும்ப போய் NXT-ல ஒர்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படின்ற மாதிரி கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க. இந்த கண்டிஷனை கேட்டு பல ரெஸ்லர்கள் கொஞ்சம் கலக்கத்துல உள்ளாயிருக்காங்க. ஏன்னா பேக் ஸ்டேஜ்ல இனிமேல்ட்டு ரெஸ்லர்கள், அதாவது சும்மா இருக்க முடியாது. ஏற்கனவே சும்மா இருக்கிற ரெஸ்லர்லாம் ஒன்னு NXT-ல போய் ஒர்க் பண்ணணும், இல்லாட்டி அவங்களோட சேலரி கட்டோட தான் பேக் ஸ்டேஜ்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ கண்டிஷனால பல ரெஸ்லர்கள் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுபடிதான் சமீபத்தில் நடந்த, அதாவது லாஸ்ட் நடந்த NXT-ல பாத்தீங்கன்னா, கிரேசன் வாலர் மீண்டும் NXT பக்கம் திரும்பி இருப்பாரு. அதுல ஒரு பைபாம் பண்ற மாதிரி பேசி இருந்தாலும் அவர் NXT-க்கு திருமணத்துக்கு முக்கிய காரணம் இதுதான் WWE போட்டிருக்கிற மிகப்பெரிய கட்டளை. இந்த கட்டளையால பல ரெஸ்லர்கள் அப்செட் ஆயிருக்கிறாங்க. இதுல யாரெல்லாம் பாதிக்கப்பட போறான்ற சம்மர்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த வாரத்துல தெரிய வரும். நீங்க இந்த ரூல்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சம்மர் ஸ்லாம் 2026 ரொம்பவே பதட்டத்துல இருக்கிறாங்க WWE. அதனால இப்போ என்ன செய்யறதே அவங்களுக்கு புரியாம இருக்கு. ஆனா 2026 சம்மர் ஸ்லாம்ல பல நல்ல ரெஸ்லர்கள் இன்ஜுரி ஆகாம இருந்தாலும் அவங்க இந்த சம்மர் ஸ்லாமுக்கு வரப்போறதில்ல அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் உள்ள வந்திருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, சோலோருக்கா, பிக்கி லிஞ்ச், ஏஜலி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மென்ஸ் ரெஸ்லர்ல பாத்தீங்கன்னா பேரன் பிரேக்கர், அதுக்கப்புறம் அஸ்டின் தேரி, அதுக்கப்புறம் ட்ரீவ் மெக்கன்ட்ரேவ், அதுக்கப்புறம் ராண்டி யார்டன். இந்த ரெஸ்லர்லாம் எந்த ஒரு இன்ஜுரி இல்லாம நல்ல நிலைமையில இருந்தாலும் இவங்க இந்த சம்மர் ஸ்லாமுக்கு வரப்போறதில்லைன்ற மாதிரி இப்போ தகவல் வெளில வந்திருக்கு. WWE பெரிய பெரிய ரெஸ்லருக்கு நல்ல நல்ல ஸ்டோரி லைனை கொடுக்காம WWE சொதப்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்றது இதுல இருந்து கிளியரா புரியுது. WWE தான் என்ன பண்றன்றதே தெரியாத சூழ்நிலை தான் இப்போ இருக்கிறாங்க. இதனாலதான் இந்த பெரிய பெரிய ரெஸ்லர்லாம் இப்போ இந்த சம்மர் ஸ்லாமுக்கு வர முடியாத சூழ்நிலைக்கு ஏற்பட்டு இருக்கு. அவங்களுக்கு ஸ்டோரி லைன் பண்ண முடியாம போனதுனாலதான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சம்மர் ஸ்லாம்ல யாரை ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.